இன்றைக்கு உலகம் ஒரு முக்கியமான நாளை அனுசரித்துக் கொண்டிருக்கிறது. The world is celebrating a very important but a very significant day. ஒரு முக்கியமான நாள், ஆனால் அதை கொண்டாடுகிறது. என்ன நாள்? ஆண்டவர் மரித்து, அதாவது இப்படி சொல்றேனே, ஆண்டவரை கொன்று போட்ட நாள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொன்று போட்ட நாள். இன்னொன்னு சொல்றேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் என்ன செய்தார்கள்? அறைந்து அவரை கொன்று போட்டார்கள். I'm using the word that he was killed. He was nailed to the cross. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் என் அருள்நாதர் இயேசுவை கொன்று போட்டார்கள். ஆனால் இதுவரைக்கும் உலகம் அதை அனுசரித்துக் கொண்டிருக்கிறது. We are celebrating the day when the Lord had died. யாராச்சும் மரித்து போய்விட்டார்கள் என்று சொன்னால் அந்த நினைவு இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? அவங்களை அழுது பார்ப்போம், அவங்களை நினைச்சு கொண்டே இருப்போம். 30 வருஷம் 40 வருஷம் எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் நமக்கு அவ்வளவு நினைப்பு இருக்காது. சில பேருக்கு அந்த மரித்து போன நாளை கூட மறந்து போய் விடுவார்கள். இத்தனை பேருக்கு புரிகிறது நான் என்ன சொல்றேன்னு? Because slowly as the memory fades off, we will tend to forget the people who has passed on. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் ஒரு விசேஷித்தமானது. நான் தான் சொன்னேன், it is very significant. அது ஒரு விசேஷித்தமானது. அப்ப ஏன் ஜனங்கள் 2000 ஆண்டுகள் கழித்தும் அவருடைய மரணத்தை அனுசரிக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அதற்கு பின்பாய் ஒரு ரகசியம் இருக்கிறது. 2 காரியம். என்ன காரியம் பார்த்தால் அவருடைய மரணம், அது ஒரு விசேஷம். இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னா அந்த மரணத்துக்கு பின்பாய் இருக்கிற காரணம். இது ரெண்டுமே பாருங்க. இந்த 2 காரணமும் எனக்கும் உங்களுக்கு தெரியலன்னா, உங்களை ஜனங்கள் பார்த்து நீங்கள் கிறிஸ்தவரா என்று கேட்கும் போது என்ன சொல்லுவீங்க? கிறிஸ்தவன் தான். ஏன் ஆண்டவர் மரித்தார்? எல்லாருமே பிறக்கிறவங்க செத்து போறாங்க தானே, அதனாலதான் அவர் மரிச்சாரு. இப்ப நான் ஒரு ஜோக் சொல்றேன் நீங்க நினைக்கிறீங்க, ஆனால் இன்றைக்கும் as we speak now there are many Christians in the world who still believes that Jesus did not die for the sins of the world. உலகத்தின் பாவத்துக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து போகவில்லை. அவர் ஒரு நற்கிரியை செய்தார். ஜனங்கள் அவரை தவறாய் எண்ணினார்கள், அதனாலதான் அவர் மரித்து போனார் என்று கிறிஸ்தவ சமுதாயத்தில் இன்னும் ஒரு சிலர் இப்பொழுது வரைக்கும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் கேட்கிறேன், இன்றைக்கு 2 காரணங்கள் ஏன் ஆண்டவர் மரித்தார். அவருடைய மரணமும் அவருடைய மரணத்துக்கு பின்பாய் இருக்கிற காரணமும் நானும் நீங்களும் இன்றைக்கு அறிந்து கொள்வது அவசியம். நல்லவராமே சொல்லுங்க. அப்ப இந்த காரணம் இருக்கிறதுனால, இது முக்கியமா இருக்கிறதுனாலதான் உலகத்தில் எல்லா மூலைகளிலும் அவருடைய பிறப்பை மட்டுமில்ல அவருடைய மரணத்தையும் அவர்கள் அனுசரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய மரணம் என்பது ஒரு சாதாரணமானதல்ல. It is not a random death of the Lord Jesus Christ. அதுல ஒரு விசேஷம் என்னவென்று சொன்னால் அது தீர்க்க உரைக்கப்பட்ட ஒரு மரணம். It was a prophetical death. ஆண்டவர் ஒரு நாள் மரித்து போவார் என்று 600-700 ஆண்டுகளுக்கு முன்பாக, எப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக 600-700 ஆண்டுகளுக்கு முன்பாக அது பிரசங்கிக்கப்பட்டது, தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. 600-700 years before the Lord Jesus walked on earth, there was a prophecy that there will be a manner in which he will die. Hallelujah. மோசேயின் காலங்களில் பார்க்கும்போது கூட, மோசேயின் காலங்கள் எவ்வளவு ஆண்டுகள் தெரியுமா? அந்த ஆண்டுகளில் பார்க்கும்போது கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசப்பட்டது. அப்பமா திருப்பிக் கொள்ளுங்க. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். Exodus chapter 12 verse 3. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். 5வது, ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் 5வது அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். 7வது வசனம். அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து. அடுத்து 12வது வசனம். அந்த ராத்திரியிலே
நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். On that same night I will pass through Egypt and strike down every firstborn of both people and animals, and I will bring judgment and all the gods of Egypt. I am the Lord. 13 என்ன சொல்லுகிறது? நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் அந்த இரத்தத்தை தேவனாகிய நான் கண்டு உங்களை நான் கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். Amen. The blood will be a sign for you on the houses where you are, and when I see the blood, listen, God will pass over. இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் அவருடைய சிந்தப்பட்ட இரத்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தப்பட்ட இரத்தம், அது அந்த நீர்க்கால்களில் என்ன செய்யணுமா? தெளிக்கப்பட வேண்டுமா கதவுகளில். ஏனென்றால் அந்த கதவுல ரத்தம் இருக்கும்போது அது என்ன செய்கிறதா? பாதுகாக்கிறதா. அது எனக்கு விடுதலையை தருகிறது. அதனாலதான் அந்த மோசையின் காலங்களிலேயே இதுவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன ஒரு காரியம். ஆனால் அநேகருக்கு இது புரியாது. தீர்க்கதரிசியான ஏசாயா தீர்க்கம் உரைத்ததை முதலாவது நாம் படித்ததை நாம் பார்த்தோம். We saw the word that Isaiah had written about the suffering servant. அவர் கடந்து போய் வேதனை அடைவார், எப்படி மரணத்துக்குள் போவார் என்று தீர்க்கம் எழுதினான் ஏசாயா தீர்க்கதரிசி. இப்படிப்பட்ட தீர்க்கம் இருந்து இப்படிப்பட்ட கர்த்தர் வருகிறார், அவரை பார்க்க மனம் திரும்புங்கள் என்று யோவான் ஸ்நானகனும் பேசினான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? வந்ததுமே மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லியும் கூட அன்றைக்கு ஜனங்கள் கேட்கல. அவர்கள் அந்த போதனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் தெரியுமா? I will share a secret. Because they were too much deep in their traditions. How many of you understand what's the meaning of traditions? அவர்கள் பாரம்பரியத்தில் அவர்கள் ரொம்ப ஆழமா போயிட்டாங்க. எந்த பாரம்பரியம்? மோசேயின் காலங்களில் அவருக்கு கொடுக்கப்பட்ட சட்டதிட்டங்களுக்குள்ள அதுக்குள்ள ரொம்ப ஆழமாய் போனதுனால அதுதான் எல்லாம் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் யோவான் தீர்க்கதரிசி வந்து சொன்ன வார்த்தைகள் முக்கியமில்லை என்று சொல்லி அதை புறக்கணித்தார்கள். அல்லேலூயா. I give you an example. ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு அறையில உட்கார்ந்து இருக்கிறோம். We are sitting in a classroom and there is a teacher who is teaching and you are sitting down facing the teacher and she is teaching. It is like you are paying attention, like you are listening carefully, but then ஒண்ணுமே ஏறல. What does that mean? Doesn't concentrate. Okay. It clearly means that you don't understand. உங்கள்கிட்ட வந்து டீச்சர் உங்களுக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுத்தான்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கு புரியல. தெரியாததுனாலதான், புரியாததுனாலதான் எனக்கு தெரியலன்னு சொல்றீங்க. The thing is, you do not know is because you do not have understanding. It all boils down to one thing. அவர்கள் பாரம்பரியத்தில் ஆழமாய் இருந்ததனால தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளவில்லை. They could not understand. அதனால அவர்கள் தேவனுடைய வழிகளும் இந்த பாடுகளின் காரியங்களையும் அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியல. People, they were so much involved in the traditions of those days that they forget what is the real meaning behind the death of Jesus Christ. They could not understand. அவர்களால புரிந்து கொள்ள முடியல. அவர்களால புரிந்து கொள்ள முடியாததுனால அவர்களுடைய கற்பனை எப்படி என்று சொன்னால் மேசியா ஒருவர் வருவார். இப்ப உண்மையான மேசியா அவர்களுக்கு முன்பாய் நிற்கும் போது அவர்கள் சொல்லுகிறார், இவன் எப்படி மேசியாவாய் இருக்க முடியும்? நீங்க உங்க மனசுல தேவன் இப்படிதான் இருப்பார் என்று நினைத்துக் கொண்டு வரும்போது அவர் இதோ ஒரு ஏழையின் வடிவத்தில் வரும்போது இவர் தான மேசியா, இவரை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார்கள். அந்த பாரம்பரியத்தில் ஊறி இருக்கிறதுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியாவை வந்து என்னுடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் என்று சொல்லும் பொழுது உன்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? அந்த வார்த்தைகள் தான் உண்மையான வார்த்தைகள் என்று சொல்லி இவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை. மேசியா என்று சொன்னால் அவர் ராஜரீகம் பண்ணுகிறவர் என்று அவர்கள் நினைத்தார்கள். They thought that the Messiah will come as a king. இவர் என்னன்னா எளியவன்,
விபச்சாரிகள் அப்படிப்பட்டவர்களை தொடுகிறவனாக இருக்கிறான், இவன் எப்படி மேசியாவா இருக்க முடியும் என்று சொல்லி அவரை புறக்கணித்தார்கள். The reason why was they did not understand. They could not understand. How can a Messiah mingle with low-life people? How can a Messiah come in a form of a servant? They cannot accept that fact. அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆங்கிலத்தில் ஒரு காரியம் சொல்லுவாங்க, seeing is believing. கரெக்டா? seeing is believing. பார்த்தாதான் நான் நம்புவேன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தும் அவர்களால் நம்ப முடியவில்லை. Even here they could see, but seeing was not enough to believe. That's the irony. இயேசுவின் காலங்களில், ஆண்டவருடைய காலங்களில் அப்படிதான் இருக்குன்னு சொல்லும்போது, ஆதி திருச்சபைக்கு வருவோமே, ஆதி திருச்சபைக்கு வரும்போது ஜனங்கள், அதாவது எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க நம்ம சீஷர்கள். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை இங்கும் அங்குமாய் கொண்டு போய் பிரசங்கித்தும் கூட அவர்களால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. யார் எழுதுகிறார்? அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். திருப்பி கொள்ளுங்க, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 1 verses 21 to 24. இல்ல முதல்ல 21 படிப்போமே. 1 Corinthians 1:21. எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். Look at the word. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், ஆனால் யூதருக்கு அது எப்படியா இருக்காம்? இடரலா இருக்கிறதாம். Paul is writing that when he preached Christ crucified, it becomes a stumbling block for who? For the Jews. அது அவருடைய பிரசங்கத்துக்கு ஒரு இடையூறாக இருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். அதாவது யூதர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு மேசியா வருவார், ரைட், ஓகே, வருவார், நானும் நம்புறேன். ஆனால் ஒரு மேசியா வந்து சாவார் என்று சொல்ல நான் எப்படி நம்புவது என்று யூதர்கள் நம்பாதபடி இருந்தார்கள். They could not believe. How can a Messiah come and be killed? இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு புரிந்து கொள்ளுகிற தன்மை இல்லை. They did not have the understanding to know Christ. To know how Christ was supposed to come, they could not write. திருப்பி கொடுங்க, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 Corinthians 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. And Paul writes that the message of the cross is foolishness to those who are perishing. சிலுவையின் உபதேசம் அவர்களுக்கு எப்படி இருக்கிறதா? பைத்தியம் போல இருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். அப்படி என்றால் அன்றைக்கு தேவனுடைய அந்த சிலுவையின் பிரசங்கத்தை அவர்கள் கேட்க மறுக்கிறார்கள். ஏனென்றால் இது சாத்தியமில்லை என்று சொல்லுகிறார்கள், இது பைத்தியமானது என்று சொல்கிறார். யாருக்கு? அழிந்து போகிற ஜனங்களுக்கு. ஆனால் இப்ப நான் கேட்கிறேன், இப்ப அழிந்து போகாத நமக்கு அது எப்படிப்பட்டதாம்? தேவ பலனாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. அவர்கள் அழிந்து போகிறவர்களுக்கு, for those who are perishing, the gospel, the message of the cross is foolish. Yes, because they are perishing. ஆனால் அழிந்து போகாத நமக்கு அது என்னவா? தேவ பலன். It is the power of God. It is the power of God. அப்படி என்றால் என்ன? ஏன் இந்த தேவ பலன்? இது ஏன் எனக்கு தேவ பலன்? ஏனென்றால் அவருடைய பாடுகள் எனக்கு எதை கொடுக்கிறதுன்னு சொன்னா, எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறது, எனக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? என்னுடைய சிந்தையை அது மாற்றுகிறது. The finished works of the cross is giving me a new identity. It is restructuring my values and my thoughts. It is giving me a new direction. அதனால தான் அது எனக்கு தேவ பலன். That's why it is the power of God for me. Hallelujah சொல்லுங்களே. Hallelujah. இன்றைக்கும் கூட இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று முதலாவது நான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் எனக்கும் உனக்கும் வந்த மேசியா. மேசியா என்றால் என்ன? ரட்சகர். He is the one who is the savior of the world. I need to believe that. அவர் எனக்காக மரிக்க வந்தார். I need to believe that.
எத்தனை பேருக்கு புரிகிறது? Amen. அவர் வந்தார், அவர்தான் மேசியா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மேசியா, என்னை ரட்சிக்க வந்தவர். அவர் எனக்காக மரித்தார், அது எனக்கு தெரியும். இன்னொரு மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? ரட்சிப்பு அவருடைய மரணம் இல்லை என்றால் எனக்கு வராது. இதை நான் நம்புகிறேன். Amen. Hallelujah. We need to believe today. The third thing is, without the cross, salvation for me and you is never going to come. It's never there. எனக்கும் உங்களுக்கும் அந்த நிச்சயம் இல்லை. பைத்தியங்கள் என்று சொல்லுகிற யார் தெரியுமா? யூதர்களும் கிரேக்கர்களும். வசனம் வேற வசனம் இருக்கு, நேரம் இல்லை. கிரேக்கர்களும் யூதர்களும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. யார் ஏற்றுக்குவா சொல்லுங்க பாப்போம். புரியாதவன் என்ன சொல்லுவான்? எப்படிடா ஒரு ரட்சகர் வந்து சாகுறாரு, ரட்சகர் வந்தா என்னை ரட்சிக்கணும், கரெக்டா இல்லையா? ரட்சகர் என்று சொன்னால் என்ன தெரியுமா? சேவ். He must save me. அவர் வந்தா என்னை மீட்டுக் கொள்ளணும், என்னை ரட்சிக்கணும். இவர் என்னடா பொஸ்குன்னு வந்து பொஸ்குன்னு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அப்படிதான் யூதர்களும் கிரேக்கர்களும் நினைத்து அவரை புறக்கணித்தார்கள். Why? Because நம்ம அதை சொன்ன தெரியுமா? Death is considered defeat for them. மரணம் என்பது அவர்களுக்கு ஒரு தோல்வியின் அடையாளம். யாருக்கு? யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் மரணம் என்பது ஒரு தோல்வியின் அடையாளம். ஆனால் அவர்களுக்கு ஒரு ரகசியம் தெரியவில்லை. ரகசியத்தை பார்ப்போமா? யோவான் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். John 24 verse 24. Sorry, John 12 verse 24. யோவான் 12:24. மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சொல்லுகிறேன், இயேசு சொல்லுகிறார், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்தேயாகி உகந்த பலனை கொடுக்கும். ஆங்கிலத்தில் very truly I tell you, unless a kernel of wheat falls to the ground and dies, it remains alone, a single seed. But if it dies, it produces many seeds. கர்த்தர் தம்மை குறித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை குறித்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஐயா, இன்றைக்கு நான் இதோ மண்ணுக்குள் போக வேண்டுவது அவசியம். மண்ணுக்குள் என்று சொன்னபோது நம்ம தவறா எடுத்துக்கூட, அப்படின்னா அவர் அடக்கம் பண்ணிட்டாங்களா? இல்ல. யூத கலாச்சாரத்தின்படி வேற. ஒரு விதையை எடுத்துக்கோமே, அதை அந்த மண்ணுக்குள்ள புதைக்கிறோமா, மூடுறோம் இல்லைங்களே. இப்ப நம்ம புரியாதவன் என்ன நினைப்பான்? வளர்ச்சியை பத்தி தெரியாதவன் என்ன செய்யறோம்? போச்சு, செத்து போச்சு, போல அடக்கம் பண்ணியாச்சு அப்படின்னு நினைப்பான். அப்ப என்ன, கேம் ஓவர். எதுக்கு? அந்த விதைக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவருக்கு தெரியாது, 3 நாள் 4 நாள் 5 நாள் கழிச்சு அந்த இடத்துல ஒரு வளர்ச்சி வருகிறது, ஒரு உயிர் பிறக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் சொல்றாரு, நான் மரித்து போனாதான் உங்களுக்கு ஜீவன் கிடைக்கும்ன்றாரு. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மரிக்க வந்தேன். தேவகுமாரன் மரித்து 3ஆம் நாள் எழும்புவேன் என்று அநேக தடவைகள் அநேக இடத்துல அவருடைய ஜனங்கள் மத்தியில அவர் சொன்னார். அவருடைய தியாகம் தான் வாழ்க்கைக்கு ஜீவனை புதுப்பிக்கிறதாய் காணப்படுகிறது. அதனாலதான் அவர் வந்தார். எத்தனை பேருக்கு புரிகிறது? இன்றைக்கு ஏதாச்சும் ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஆனால் எனக்கு, now you are in a situation where you need to make a decision and you don't know how, so you will rely on 2 things. If you are a lawyer, you will know that you will rely on facts and evidence. அடையாளம் வேணும், சாட்சி வேணும், ஆதாரம் வேணும். facts and evidence இல்லனா ஒண்ணுமே செய்ய முடியாது. நானும் குழம்பிடுவேன், நீங்களும் குழம்பிடுவீங்க. ஆனால் ஆதாரம் இருந்தும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மரிதளித்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களிடத்துல புரிந்து கொள்ளுகிற தன்மை அல்ல. They did not have an understanding to know the truth. Amen. So I'm asking you, do you know the truth? உங்களுக்கு இன்றைக்கு உண்மை தெரியுமா? என்ன உண்மை பாஸ்டர்? அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணமும் அவருடைய பாடுகளும் எனக்கு புது ஜீவனை கொடுத்தது. இதை நானும் நீங்களும் புரிந்து கொண்டுதான் போகணும். I and you must understand that the Lord's suffering and His death eventually brought me new life. அந்த புது வாழ்க்கை எனக்கு எங்க கொண்டு போனுச்சு தெரியுமா? Listen to me. That life brought me to a life of righteousness. The life of righteousness then brought me to a life of holiness. Then the life of holiness brings me to eternal life. எத்தனை பேருக்கு புரிகிறது?
அவர் கொடுத்த ஜீவன் எனக்கு ஜீவன் என்ற ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போகிறது. நித்திய ஜீவன் என்று சொல்லுவதற்கு முன்பாய் நீதியின் வாழ்க்கையை கொடுத்தவர் பரிசுத்த வாழ்க்கைக்கு என்னை கொண்டு போகிறார். பரிசுத்த வாழ்க்கைக்கு கொண்டு போகிறவர் அதுக்கப்புறம் தான் எனக்கு நித்திய ஜீவனின் வாழ்க்கைக்கு கொண்டு போகிறார். There is a pattern, people. இந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் இயேசு உனக்காக எனக்காக மரித்தார் என்பதை நானும் நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். You need to understand that Jesus Christ died for you and me. இதை எப்படி சொல்ற? ரோமர் 6ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. Romans chapter 6 verses 18 18ஆம் வசனம். நாளைக்கு படிங்க பாப்போம் விறுவிறுன்னு. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். You have been set free from sin and have become slaves to righteousness. புரியுங்களா என்ன சொல்றாங்க? அப்ப உன்னுடைய பழைய வாழ்க்கையில இருந்து கர்த்தர் உனக்கு பாவ வாழ்க்கையில இருந்து விடுதலையாக்கி உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்துட்டாரு. 22வது வசனம் என்ன சொல்லுகிறது? 22 எப்படி ஆயி சொல்லுகிறது? இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு பாவத்திலிருந்து நீங்க விடுதலையாக்கிட்டீங்க. தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தம் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். புரியுதுங்களா என்ன சொல்றேன் இப்ப? அதாவது you have become righteous. கர்த்தருடைய பார்வையில் நீதிமானாய் காணப்படுகிறீங்க. ஏனென்றால் என் பாவம் மன்னிக்கப்பட்டது. எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அவனை கர்த்தர் நீதிமானாய் பார்க்க. இப்ப நான் நீதிமான், நீங்க நீதிமான். கரெக்ட்டுங்களா? அப்ப நீதிமானுக்கு இன்னொரு பாதை ஒன்று இருக்கு. என்னது? பரிசுத்தத்தின் பாதை. பரிசுத்த பாதை என்று சொன்னால் என்ன பாஸ்டர்? இந்த மாதிரி ஒரு சோப்பு கலர், இப்படிப்பட்ட ஒரு பேஜ் கலர் போடக்கூடாதோ, எல்லாம் வெள்ளை வெள்ளை தான் போடணுமா அப்படின்னு நான் சொல்ல வரல. பரிசுத்தம் வெளியே இருக்க கூடாது. எங்க இருக்கணும்? நமக்குள்ள இருக்கணும். புதிய பரிசுத்தத்துக்குள்ள நானும் போகணும். இந்த நீதியின் பாதையில பரிசுத்த வாழ்க்கைக்கு கடந்து போனதுக்கு பின்புதான் எனக்கும் உங்களுக்கும் இன்னொரு வாழ்க்கை காத்திருக்கிறது. அதற்கு பேர் என்ன? நித்திய ஜீவனின் வாழ்க்கை. There is a pattern for you to follow, people. இந்த காரியத்தை நானும் நீங்களும் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் இயேசு உனக்காக மரித்தார் என்பதை நீ நம்ப வேண்டும். மற்றவர்கள் போல you must believe that Jesus died for my sins. He bare the cross for me. There is salvation because of Jesus Christ's death. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் நிமித்தம் தான் எனக்கு ஜீவன் இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஐயா, இன்றைக்கு நான் கேட்கிறேன், ஆண்டவர் வந்தாருன்னு நம்புறோம். கிறிஸ்துமஸ்லாம் நாங்க தான் கன் மாதிரி கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. அப்புறம் குட் ஃப்ரைடேக்கு சும்மா சடங்காச்சாரத்துக்கு வந்துட்டு போறவங்க இருப்பாங்க. ஈஸ்டருக்கு வந்துட்டு போறவங்களாம் இருப்பாங்க. என்னையா ஆண்டவர் மேல நீ விசுவாசமா இருக்கிறியா? ஓ நம்புறேனே. என்ன நம்புற? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் என் தேவன் நம்புறேன். அவருடைய மரணத்தை நம்புறியா? அப்படி கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பாங்க. இப்ப அவருடைய மரணத்தை நம்பாதவன், அவர் எனக்காக பாவத்தை மீட்டுக்கொண்டு அவர் எனக்காக பலியானார் என்று நம்பாத நீ கேட்கிற, கோச்சிக்காதீங்க, எப்படி நீங்க கிறிஸ்தவன்னு சொல்ல முடியும்? ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்க, எனக்கு தெரியல. If you don't believe that Jesus Christ died on the cross for your sins and for my sins, how can you associate yourself as a child of God? Am I making sense here? You can't, isn't it? இன்னொரு ஆழத்துக்கு வர, அப்பதான் உங்களுக்கு புரியும். நான் போன வாரம் சொன்ன ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னேன்? நீங்க தேவனை கொண்டாடலாம், ஆனால் தேவனை அறியாமல் கொண்டாடலாம். You can celebrate the Lord Jesus Christ without fully knowing Him or understanding Him. அதே போலதான் இன்றைக்கு உனக்கு விசுவாசம் இல்லை என்று சொல்லும் பொழுது நீ எப்படி தேவனுடைய பிள்ளை என்று சொல்லலாம்? திருப்பிக் கொள்ளுங்களேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். Galatians 3 verse 7. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. Remember this is very important. Understand that those who have faith are children of Abraham. என்ன அர்த்தம்? 8வது வசனத்தை பாப்போமே. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. Scripture foresaw that God will justify the who? The Gentiles by faith, and He announced the gospel in advance to who? Abraham. இது கரெக்ட்டா உங்களுக்கு சொல்லலனா உங்களுக்கு புரியாது. And what did He announce to Abraham? He said all nations will be blessed through you. ஆபிரகாம் காலத்துல என்ன தேசம் இருந்தது? அடையாளத்துக்குரிய ஒரே ஒரு தேசம் இஸ்ரவேல் தேசம் தான்.
அவங்க ஜனங்கள் தான் இருந்தாங்க, யூத ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் ஏற்கனவே ஒரு காலத்துல என்ன நடக்கும், இவன் மேல விசுவாசம் வைத்தார். யார் மேல? ஆபிரகாம் மேல விசுவாசம் வைக்கிறார். அப்படி என்று சொன்னால் ஆபிரகாமுக்கு அப்புறம் வராங்க பாத்தீங்களா அவனுடைய சந்ததி, அவன் எல்லாம் ஆபிரகாமின் சந்ததி கிடையாது. You must have the faith like Abraham, then you can say I'm a descendant of Abraham. புரியுதுங்களா என்ன சொல்றேனே? அதாவது நான் விசுவாசம் இல்ல, நான் ஆபிரகாம் சந்ததி, அதான் பவுல் சொல்றாரு. அது சாத்தியம் இல்லை. ஆபிரகாம் மாதிரி நீ விசுவாசிக்கணும், நீ நம்பணும். அதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட முன்குறிச்சு சொல்லிட்டாரு, எல்லா ஜாதிகளும் உன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும். All nations will. அப்ப யாரு? எல்லா ஜனங்களும், எல்லா தேசங்களும் யாரு? நம்மளை நினைத்து பார்த்து அவர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, ஐயா நல்லா யோசிச்சுக்கோ, உனக்கு அப்புறம் வர்றவன் உன்னை போல விசுவாசம் உள்ளவனா இருந்தாதான் ஆபிரகாமின் சந்ததி, அப்படி இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நான் கேட்கிறேன், ஆபிரகாம் மேல இருந்த அதே விசுவாசம் இன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலேயும் அவருடைய மரணத்தின் மேலும் இருக்கிறதா? Do I walk the talk? I say I'm a Christian. Do you walk like Christ? கிறிஸ்துவை போல நடக்கிறோமா? உன்னுடைய விசுவாசம் வெளிப்படையாய் காணப்படுகிறதா? Is your faith being reflected? ஏனென்றால் உண்மையான ஆபிரகாமின் பிள்ளைகள் அவனுடைய சந்ததியினால ஆபிரகாம் பிள்ளைகளாக ஆக முடியாது, விசுவாசத்தின் மூலமாக தான் ஆக முடியும். அப்ப இன்றைக்கு நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தையும் அவருடைய பாடுகளையும் நீ விசுவாசிக்கும் போது, I can tell you honestly, you are Abraham's descendants. ஆபிரகாமின் சந்ததி நீங்க தான். நான் யூதராய் இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இதை நான் ஏன் பாஸ்டர் ரொம்ப டீப்பா போறீங்க? நான் டீப்பாவே போகல, இது டீப்பே இல்ல. டீப்பா கேட்கறதுக்கு ஒரு சில கூட்டம் முடியாது, இந்த இடத்துல ஆழமாலாம் போக முடியாது, மேலோட்டமா தான் சொல்லிட்டு இருக்கிறேன். பாருங்க இன்னைக்கு உலகம் எவ்வளவு ஆழத்துக்குள்ள போகுது தெரியுமா? ஏஐ வந்துருச்சு. ஏஐ என்னது? ஆர்டிபிஷியல் என்னது? இயற்கை அல்ல, செயற்கை. இன்றைக்கு செயற்கையை எல்லாரும் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கு கணினியை பார்க்கிறோம். The gadgets that are coming, it was all bringing us away from the truth. உண்மைக்கு தூரமாய் என்ன கொண்டு போகுது? உலகம் நம்மை கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. அப்ப இன்றைக்கு உண்மை நாளடைவில் என்ன ஆகும் தெரியுமா? மறைந்து போய் காணாமல் போய்விடும். Eventually, because of the world that we are living in, slowly with all the artificial and all the world's offerings coming down on us, eventually what will happen is this kind of truths will slowly move away and it will die off. It will die off. அப்ப இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த உண்மையை அறியாமல் இருப்போம் என்று சொன்னால், people, we need to be people who understands. எத்தனை பேருக்கு புரிகிறது? புரிந்து கொள்ளுகிற தன்மை இன்றைக்கு சபைக்கு இருக்க வேண்டும். உலகத்துல இல்ல, உலகத்துல இருக்கிறவனுக்கு இல்ல. இன்றைக்கு சபையில இருக்கிறவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுகிற தன்மை வேண்டும். ஏனென்றால் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், ஆண்டவர் ஏன் பிறந்தார், ஆண்டவர் ஏன் மரித்தார், ஏன் ஆண்டவர் ஏன் உயிர் தெழுந்தார் என்று கூட எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. You will not know. You will not know people. ஏனென்றால் ஆண்டவர் நமக்காக பிறந்தார் மட்டுமில்ல, எனக்காக இரக்கவும் வந்தார் என்பதை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். Romans 5 verse 8. While we were yet sinners, Christ died for us. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக என்னவானார்? மரித்தாரே. தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். But God demonstrated his own love for us in this. What did he do? While we were sinners. அதாவது இந்த பாவிகள் மனம் திரும்ப வேண்டும், அதற்கப்புறம் நான் வரேன், அதுக்கப்புறம் நான் சாகிறேன் என்று ஆண்டவர் வரவில்லை. நாம் பாவிகளா இருக்கும் போதே அவர் வந்து நமக்காக. அதாவது இன்னொன்னு கேட்கிறேன், சொல்லுங்க பாப்போம். தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா பரவாயில்ல, கஷ்டமான காரியம் தான். அவர் யாருடைய பாவத்துக்காக மரித்தார்? அவருடைய பாவத்துக்காக மரித்தாரா? அவருக்கு பாவமே இல்லையே. So we all understand that Jesus came to die for a sin, but whose sin is very important? It's not his sin, it's our sin. உலகத்தின் பாவத்துக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து
நமக்காக மரித்தார். எத்தனை பேருக்கு தெரியும் பாவத்தின் பெருக்கம் கர்த்தருக்கு பொறுக்கல? The sin that came into the world, the Lord God did not tolerate. நேரமில்ல, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கும் போது கர்த்தர் ஏண்டா மனுஷனை படைச்சேன்னு என்ன செய்யறாராம்? வேதனைப்படுறாராம். என்ன சொல்றாரு? The Lord regretted that he had made human beings on the earth. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் என்ன செய்யறாராம்? மனஸ்தாபப்பட்டாராம். பாத்தீங்களா? கர்த்தர் மனஸ்தாபப்படுகிற அளவுக்கு பாவத்தின் பெருக்கம் எவ்வளவா இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், மனுஷனை தம்முடைய சாயலில் படைத்த தேவன் என்ன செய்கிறார்? அவர் ஏண்டா உண்டாக்கினேன் என்று சொல்லி மனஸ்தாபப்படுகிறார். எவ்வளவு பாவம் இருந்திருக்கும். அவருடைய கோபாக்கனைக்கு முதல் பலி யாரு? சோதோம் கொமோரா. சோதோம் கொமோராவை அவர் அழித்து போட்டார். ஏன்? பாவத்தின் பெருக்கம். மோசேயின் காலங்கள், மோசே வந்தார், மோசேக்கு நியாய பிரமாணத்தை கொடுத்தார். அதுல பாவத்துக்குரிய சட்டதிட்டங்களை வைத்தார். என்ன சட்டத்திட்டம்? மிருகங்களின் ரத்தங்களையும் புறாக்களின் ரத்தங்களையும் வெட்டி பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஒரு லோவை பாஸ் பண்றாரு. ஆனால் அந்த சட்டத்திட்டம் கூட that law too could not work. அவருக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்தது, தம்முடைய குமாரன் ஒருவனை அனுப்பினால் தான். ஏனென்றால் இங்கே இருக்கிற எல்லா பாவத்தின் நடுவில் எந்த பாவ நிவாரணம் வந்தாலும் சரியா வராது. ஒன்றே ஒன்று தான், நான் வானத்திலிருந்து நான் டிஸ்பேட்ச் பண்றேன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அவர் அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, இன்றைக்கு ஆண்டவர் சிலுவையில மறையாமல் மரித்து போகாமல் இருந்திருப்பார் என்று சொன்னால் என்ன நடந்திருக்கும்? சொல்லுங்க பாப்போம். Come on, talk. பாவம் பெருக்க, பாவத்தின் மன்னிப்பு இருக்காது, வேற ரட்சிப்பு இருக்காது, வேற. சரி, இது நான் தேடி பார்க்கணும், அழிச்சிருக்குமானு தேடி பார்க்கணும். ஆனா சான்ஸ் இருக்கு. ஏன்னா சோடம் குமாராவே கத்த தாங்க முடியாம அழிச்சிட்டார்ல, சான்சஸ் இருக்கு. நான் பேசுறேன், ஆண்டவர்கிட்ட பேசி பார்க்கிறேன். அப்புறம் வேற யாரு ஆண்டவர்? நோ செகண்ட் கமிங். செகண்ட் கமிங் இருக்காது, ஏர்லி கமிங் இருக்கும். அவர் ஏர்லி கமிங்ல வந்து எல்லாத்தையும் ஒரே ஸ்டாப் பண்ணிடுவாரு. இப்ப பாருங்க, பிரச்சனை என்னன்னா நித்திய ஜீவன் இருக்காது. there is no more eternal life. நாம் பாவத்திலே பிறந்து பாவத்திலே மரித்து போவோம். சோ அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தது நமக்கு எவ்வளவு ஒரு பாக்கியமான ஒரு காரியம். எத்தனை பேருக்கு புரிகிறது நான் என்ன சொல்றேன்னு? அவர் தம்மை, அதாவது பாவ நிவாரணமாய் அவர் ஒப்பு கொடுக்க வந்தார். He was the atonement for your sins and my sins. அவர் என்னுடைய பாவத்துக்கும் என்னுடைய பாவத்துக்கும் மட்டுமே மரிக்க வந்தார். எல்லாரும் ஒத்துக்கிறோமா? ஆனால் பவுல் ஒரு காரியத்தை திடீர் என்று கலாத்திய சபைக்கு எழுதுகிறார். திருப்பி கொள்ளுங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். Galatians 3:13 என்ன சொல்றாரு? பாவத்துக்காக ஆண்டவர் மரித்தார் தானே. இப்ப பவுல் ஒரு வார்த்தையை சொல்றாரு. மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். Christ redeemed us from the curse of the law by becoming a curse. For it is written, cursed is everyone who is on. இப்ப நான் முதல்ல என்ன சொன்னேன்? கர்த்தர் நம்முடைய பாவத்துக்காக மரிக்க வந்தார் என்று சொன்னேனா? இப்ப இரண்டாவது இங்க ஒரு பெரிய காரியத்தை பவுல் சொல்லுகிறார். அவர் உன்னுடைய பாவத்துக்காக மட்டும் வந்து மரிக்கவில்லை. எதற்காக மரித்தாராம்? உன்னுடைய சாபத்துக்காகவும் மரித்தார் என்று பவுல் எழுதுகிறார். எப்படி சாபம் எப்படி வந்துச்சு? ஈடன் தோட்டத்திலே. அதாவது ஒரு சுருக்கமாய் சொல்லுவோம் என்று சொன்னால், சாபம் என்று சொல்லும் பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழும் பொழுது சாபம் வந்தது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஜனங்கள் வாழ்ந்தார்கள் அல்லவா, சாபம் வந்தது. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தின உடனே பூமி சபிக்கப்பட்டது என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Now the land or the ground was cursed when sin entered the world. அப்ப சாபம் வந்தது. யாத்ராகமம் இல்ல, உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல ஒரு பட்டியல் என்ன இருக்கு? ஆசீர்வாதத்தை குட்டி இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு பட்டியல் இருக்குது. என்னது? சாபத்தின் பட்டியல். எது பெருசா இருக்கும் பார்த்திருக்கீங்களா? சாபத்தின் பட்டியல் தான் ரொம்ப பெருசா இருக்கும். அப்படி தெரியாதவங்க இன்னைக்கு போய் உபாகமம் 28வது அதிகாரத்தை போய் படிங்க. ரீட் Deuteronomy
chapter 28. It talks about the blessings, it talks about the curses. அப்ப நாம் பார்க்கும்போது சாபம் ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில வரும்போது சாபம் எந்த ரூபத்தில் வரும்? வியாதியில் வரும், தோல்வியான வாழ்க்கையில் வரும், இழப்பில் வரும், கட்டப்பட்ட நிலையில் வரும், கைவிடப்பட்ட நிலையில் வரும், போராட்டத்தில் வரும். என்ன வரும்? சாபம் இவ்விதமாய் வரும். அதாவது ஆசீர்வாதத்துக்கு மறுபுறம் என்னது? சாபம். Curse is the opposite of God's blessing. அப்ப இன்றைக்கு நானும் நீங்களும் சாபத்துக்குள் வாழுகிறோம். ஆனால் நடுவுல ஒருவர், அதாவது ஃபுட்பால் கேம்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளேயர் முடிஞ்சது, ஒரு பிளேயர் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னா இப்படி செய்வாங்க. அப்ப இன்னொருத்தன் யார் வருவா? சப்ஸ்டிடியூட் வருவான். சப்ஸ்டிடியூட் அவன் விளையாடி கொண்டு இருக்கிறவனை வெளியாக்கிட்டு இந்த சப்ஸ்டிடியூட் என்ன செய்வான்? அந்த இடத்தை அவன் போய் எடுத்துக்கொள்வான். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, he became a substitute for your present location, for your present situation, for what you did. நீ செய்த காரியத்துக்கு நான் தான் அந்த மரத்தில் தூக்கப்பட வேண்டும், நான் தான் அந்த சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஆனா என்னை சொல்லிட்டாரு, நீ இங்க இருப்பான்னு சொல்லிட்டு, உன்னை இங்க இருமான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாரு? அவர் தம்மையே அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டார். அல்லேலூயா. காலங்கள் குறுகிய காலங்களாய் இருக்கிறது, காலங்கள் மோசமான காலங்களாய் இருக்கிறது. people, நாம் புரிந்து கொள்ளுகிற தன்மையோடு இந்த வருஷத்தில் தொடர்ந்து வாழுவது உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை. ஏனென்றால் திடீரென்று தேவன் ரகசியமாய் யாருக்காக வருவார்? எனக்காக, உனக்காக. யார்? நானும் நீங்களும். சபை. சபை யாரு? அவருடைய மனவாட்டி. வருவார் ஒரு நாள். He will come, and I'm telling you, he is surely going to come. வரும்போது இந்த மனவாட்டி தயாராய் இருக்கணும். எனக்கு புரிந்து கொள்ளாத தன்மை இருக்கும் என்று சொன்னால் நான் கிறிஸ்துவை என்னால் அறிந்து கொள்ள முடியாது. அவருடைய மரணத்துக்கு பின்பாய் இருக்கிற ரகசியம் காரணம் புரியாது. ஏன் கர்த்தர் மரித்தார்? எனக்காக மரித்தார். என்ன காரணம்? என்னுடைய பாவம். என்ன காரணம்? என்னுடைய சாபம். These are the things you need to know when you walk out of this place today. The reason for Jesus' death. Jesus had to die for my sins. Jesus came so that my sins can be forgiven, my curses can be withdrawn, and I can have salvation. ரட்சிப்பு எனக்கு கிடைக்கும். இன்றைக்கு இந்த உண்மையை அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் ஆமென் சொல்லுங்க. உண்மையை அறிந்து கொண்டீங்களா? இன்னைக்கு வெளியே போனது யாராச்சும் அவன்கிட்ட கேட்பான், இன்னைக்கு நீ குட் ஃப்ரைடேக்கு போனீங்க, இதற்கு பின்பாய் என்ன ரகசியம் கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். உனக்காக ஏன் மரித்தார்? என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய சாபத்துக்காக மரித்தார். அப்புறம் நித்திய ஜீவன் அவருடைய மரணத்தின் நிமித்தம் தான் எனக்கு வந்திருக்கிறது. Salvation has come because Jesus Christ died 2000 years ago. அல்லேலூயா. இந்த உண்மை தெரியும் என்று சொன்னால் அடுத்த ஒரு கேள்வியை கேட்டு நான் முடிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக இவ்வளவு செய்திருக்கிறார். அவருக்காக நீ இன்றைக்கு என்ன செய்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய வாழ்க்கையின் நடுவுல இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? அவருடைய தியாக காரியங்களை நீ கேட்டீர், அவருடைய அன்பை அந்த சிலுவையில் பார்த்தீர், அவருடைய தாழ்மையை நீ ஒரு சமயம் கேட்டு கேள்விப்பட்டிருப்பீர். ஆனால் இவை எல்லாவற்றையும் நீ அறிந்துவிட்டு நீ இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கே வைத்திருக்கிறாய்? ஒரு சின்ன உதாரணம் திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 14:24 வசனம். Matthew 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை ஏற்றுக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென், ஆமென். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுது? Then Jesus said to his disciples, whoever wants to be my disciple must deny themselves and take up their cross and follow me. There is another version in the Bible which will say like this: whoever wants to be or whoever wants to follow me must deny themselves and take up their cross daily. Have you anyone have come across that version? இன்னொரு ஒரு ஆங்கிலத்தில் அப்படி இருக்கும், அனுதினமும் சிலுவையை சுமந்து கொண்டு போக வேண்டும் என்று எழுதியிருக்கும். புரியுதுங்களா? அப்ப
நிபந்தனைக்கு உட்பட்ட காரியங்கள் ஒன்று இங்க இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய சீஷன் தானே, ஓகே ஈஸி தான்யா. என்ன ஈஸிப்பா? நீ என்னுடைய சீஷனா இருக்கணுமா, உன்னுடைய சிலுவை நீ அனுதினம் சுமக்கணும். சுமந்துக்கிட்டு தான் நீ என் பக்கம் வரணும். ஏனென்றால் அவர் சிலுவையை சுமந்து கொண்டு தான் கொல்கத்தா போனாரு. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது? சிலுவையை சுமக்கணும். உன்னுடைய பாடுகளை, இதோ சிலுவை வந்துதான் நான் இயேசுவை மறுதலிக்கிறது கிடையாது. சிலுவை வந்தது எனக்கு இயேசு வேண்டாம் என்று சொல்லுவது இல்லை. நீ என்ன நேசிக்கிறாய் தானே, எனக்கு சீசனை பாருங்க. நம்ம சபைக்கு சில பேர் கூப்பிடுறோம். நம்ம when we call people, when we invite people, we are not inviting people to church actually. We are inviting people to God, isn't it? நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஜனங்களை கூப்பிடுறோம் சபைக்கு வான்னு. ஏன் சபைக்கு வர கூப்பிடுறோம்? தேவனிடத்துல வான்னு கூப்பிடுறோம். ஐயா, நீ தேவனிடத்துல வந்து இளைப்பாராம நீ எந்த இடத்துல இளைப்பாரி கொண்டு இருக்க போகிற? உன் வாழ்க்கை எங்கேயாச்சும் முடியும் போது திரும்பி பார்க்கும் போது வனாந்தரம் தான், தேவன் இருக்க மாட்டார். தேவ பிரசன்னம் எங்கன்னு தேடும் போது அந்த இடத்துல தேவ பிரசன்னத்தை விட்டு நீ தூரமாய் இருப்பாய். இன்னைக்கு அதுதான் உங்களிடத்துல சொல்லுகிற. சபைக்கு கூப்பிடும் போது சபைக்கு நீ போதகருக்கு வரல, யாருக்காக வரல, நீ தேவனை சந்திக்க, தேவனை தரிசிக்க வருகிறாய் என்பதை சில நேரங்களில் நானும் நீங்களும் மறந்து போய் விடுகிறோம். ஆண்டவர் சொல்ற, நீ என்னை பின்தொடர வேண்டுமா? You know, people, when you come to church, we are not here to make members. Do you know understand? We are not here to make members. We are here to make people as disciples. ஜனங்களை சபைக்கு கூப்பிடும் போது வந்து நாக்கால உட்காருங்க இல்ல, உங்களை சீஷராக்க தான் ஆண்டவர் உங்களை சபைக்கு வர சொல்லுகிறார். எல்லாருமே எப்படி இருக்கணுமா? சீஷர்களா இருக்கணும். ஏனென்றால் சீஷனா இருக்கிறவன் தான் சிலுவையை அனுதினமும் சுமக்க வேண்டும். நான் ஒரு கேள்வி கேட்டேன். கிறிஸ்து உங்களுக்காக இவ்வளவு செய்திருக்கிறார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. நீ கிறிஸ்துவுக்காக இன்றைக்கு என்ன செய்கிறாய்? அவரை போல வாழுகிறாயா? அவருடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சில் கூட அன்பு இருந்துச்சு. உன்னுடைய பேச்சில் அன்பு இருக்கா? உன்னுடைய சிந்தையில, ஐயா இன்னைக்கு அநேக காயப்படுத்தும் போது உடனடியா நம்ம என்ன செய்யறோம்? உடனடியா நம்மளுக்கு அப்படியே சூடாயிருது. சூடாயிட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றோம்? ஆண்டவர் நீங்க கொஞ்ச நேரம் அந்த சைட்ல உட்காரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற மாதிரியா போயிடுறோம். புரியுதுங்களா பிரியமானவர்களே? இவ்வளவாய் உனக்காக எத்தனை பேருக்கு தெரியும்? I don't know whether you all know this. ரோமனுடைய சடங்காச்சார கலாச்சாரத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தாங்கல்ல, எத்தனை பேருக்கு தெரியும்? அவருக்கு அவருடைய சரீரத்தில் ஒரு துணி கூட கிடையாது. படத்துல பார்க்கும் போதுதான் அவரை மறைப்பதற்காக ஒரு துணியை போட்டு மூடிக்கொண்டிருக்கிறார்கள். அவரை நிர்வாணியாய்த்தான் சிலுவையில் அறைந்தார்கள். That's the Roman tradition. Because more importantly, they want to shame the person who's going to die. பரலோகத்தின் தேவன் உனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அவமானத்தின் சின்னமாய் அடிக்கப்பட்டு முற்கிரீடம் சுமக்கப்பட்டு மரித்து போனார் என்று பார்க்கிறோம். இவ்வளவு செய்த தேவன் அவருக்காக நீ என்ன செய்கிற? ஏன் நம்ம சொல்றோம் சபைக்கு சரியா வாயான்னு யோசிச்சு பார்க்கிறேன். பாருங்க, இன்னைக்கு அநேகர் வரலைங்க. ஏன் வரல? ஏனென்றால் அவங்க ரொம்ப துக்கமா இருக்காங்க. இந்நேரம் வீட்டுல அழுதுகிட்டு இருப்பாங்க. ஏன்? ஆண்டவர் மரித்து போயிட்டாங்க. தூக்கத்திலேயே அழுதுகிட்டு இருப்பாங்க. தூக்கத்திலே. சில பேர் என்னன்னா, இன்னைக்கு வந்து பெரிய வெள்ளிக்கிழமை, நான் சமைக்கணும், வீட்டுல சமைக்கணும். அப்ப நீ மார்த்தாளா நீ மரியாளா? மார்த்தாளை பார்த்து அம்மா நீ நல்ல பங்கு எடுத்துக்கிட்டம்மா அப்படின்னு மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொல்லல. மரியாதை பார்த்தா சொல்றேன், என் பாதத்துல உட்கார்ந்துருந்தல அது முக்கியம் தான், ஆனா என் பாதத்துல உட்கார்ந்துருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு அவளுக்கு நல்ல பங்கு என்ற ஒரு அடையாளத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையின் நடுவில் people in your life that you are living right now, you can be young or you can be old, but you must have the reflection of Christ within you. நீ நீ பேச்சில, உன்னுடைய செய்கையில, உன்னுடைய சிந்தையில, உன்னுடைய போக்கிலும் வரத்திலும் எனிவே people உன்னை பார்க்கும்போது, ஜனங்கள் உன்னை பார்க்கும்போது இவன் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றான்னு சொல்லணும். என் பேரு பீட்டர்னு போட்டு நான் இப்படி அடிச்சுக்கிட்டு நான் போகிறதுனால அவன் பார்த்தியா அவன் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்றது முக்கியம் இல்லை. How do you know he is Christian? Because his name is Peter what? அப்படின்னு பீட்டர்னு வச்சுக்கிட்டு 10 வருஷம் ஜெயில இருப்பான். புரிஞ்சுங்களா என்ன சொல்றேன்னு? உன்னுடைய குணாதிசயம்,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியதாய் காணப்படலாம். Amen. அப்பொழுதுதான் நீ உண்மையாய் தேவன் எனக்காக மரித்தார், என் சாபத்தை எடுத்தார், என் பாவத்தை மன்னித்தார், எனக்கு நித்திய ஜீவனின் வழியை திறந்து கொடுத்தார், ஒரு நாள் எனக்காக வருவார், என்னை கூட்டிக் கொண்டு போவார், நான் அவருடன் நித்தியமாய் இருப்பேன் என்ற நம்பிக்கையில நீங்களும் நானும் இருக்க முடியும். Amen. Amen. சும்மா வந்துட்டு சும்மா போற ஒரு அனுபவம் இருக்கக்கூடாது. தயவு செய்து நான் கேட்கிறேன், ஏன் தெரியுமா? காலங்களை பாருங்க. Look at the seasons. How many of you are aware? யோசிக்கிற சொல்லவா வேணுமான்னு. ரகசிய வருகையில ரொம்ப சபைகள் கைவிடப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? சபை என்றால் இங்க யாரா சொல்றேன்? ஏன்னா நீங்க சொன்னா நீங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டருக்கு வர மாட்டீங்களா? என்ன பாஸ்டர் சொல்லிட்டாரு நான் வர மாட்டேன்னா சபைன்னு சொல்லிட்டேன்னு புரியுதுங்களா? ரகசிய வருகையில அநேக சபைகள் கைவிடப்படும். தீர்க்கமா சொல்றேனா? இல்ல, சூழ்நிலையை பார்த்து சொல்றேன். I'm looking at the man of God. I'm looking at the women of God. I'm looking at the people who come. I'm looking at the people who comes to Sunday but act differently from Monday to Saturday. I'm looking at people who says I know God, but more importantly they know the world more than they know God. You can just be here. இந்த இடத்துல ஊழியம் செய்யலாம். என்ன போல அப்படி பிரசன்ட் பண்ணலாம். ஏய் ரட்சிக்கப்படு, கர்த்தர் வர போகிறான்னு சொல்லலாம். ஆனா அவருடைய வருகையில ஒரு சமயம் நான் தான் கைவிடப்பட்டவனா இருப்பேன், நீங்களும் போயிடுவீங்க. அப்ப எனக்கு என்ன அவசியம் என்று சொன்னால், நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த அறிகுறி எனக்குள்ள காணப்படணும். மனுஷனும் பார்க்கணும், தேவனும் பார்க்கணும். மனுஷன் பார்க்கும்போது நம்மை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவான் என்று மத்தேயு சுவிசேஷத்தில் 5வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல சொல்வாராப்பா, அவன் என் பிள்ளை, என்ன நிச்சயத்துல அவன் பிள்ளை, அவன் பாவம் செஞ்சிருக்கான், ஆனால் அவனுடைய பாவத்துக்காக நான் ரத்தம் சிந்தனப்பா என்று சொல்லி குமாரன் தேவன் இடத்துல எனக்காக உனக்காக சொல்லுவாராம். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அப்ப you must be known to the Lord Jesus Christ so that he can intercede on behalf of you and tell the Father, Lord, Father, he is my son, he is my daughter. And God may say, no, but he is a sinner. But then the Lord Jesus will say, yes, he was, but I shed my blood so that he can become mine. Amen. People, that time is coming soon.